Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by BuyMode. BuyMode Online Happy Shopping. BuyMode E-Commerce Private Limited. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீடு கட்டும்போது ஒப்பந்ததாரிடம் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட வேண்டும். சதுரடியில் என்னென்ன வரும் என்பதை பற்றி பார்ப்போம். பில்டரிடம் வீடு கட்ட முடிவு பண்ணிவிட்டால் வீட்டின் உரிமையாளர் என்ன செய்ய வேண்டும்? வீட்டின் பில்டிங் அப்ரூவல் உரிமையாளர் தான் வாங்கி தர வேண்டும். வீட்டிற்கு கரண்ட் உரிமையாளர் தான் வாங்கி தர வேண்டும். வீட்டிற்கு தண்ணீர் போர் உரிமையாளர் தான் போட்டு தர வேண்டும். உரிமையாளரிடம் முதலீடு இருந்தால் பேஸ் மட்டம் மட்டும் கூட போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் பில்டரிடம் ஒரு சதுரடிக்கு எவ்வளவு என்று, ஒரு சதுரடியில் என்னென்னலாம் வரும் என்று விவரமாக பில்டரிடம் கேட்க வேண்டும். பில்டரிடம் பிளான் போட்டு தரும்படி கேட்கவும். அதற்கு முன் உங்கள் யோசித்து நீங்களும் ஒரு பிளான் போட்டு அவரிடம் காண்பிக்கலாம். பிறகு பில்டர் ஒரு சதுரடியில் என்னென்னலாம் வரும் என்பதை விட என்னென்னலாம் வராது என்பதை பற்றி பார்க்கலாம். ட்ரைனேஜ் கண்டிப்பாக பில்டர் சதுரடியில் வராது என்று சொல்லுவார். குடிநீர் தொட்டி பில்டர் சதுரடியில் வராது என்று சொல்லுவார். காம்பவுண்ட் பில்டர் சதுரடியில் வராது என்று சொல்லுவார். மற்றபடி அனைத்தும் படி வீட்டுக்குள்ளே வருமானால் படிக்கும் சதுரடியில் வரும் என்று சொல்லுவார். படி வெளியே போட்டால் சதுரடியில் வரும், உள்ளே போட்டால் சதுரடியில் வராது என்று சில பில்டர் சொல்வார்கள். பேஸ்மெண்ட் 3 அடி மட்டுமே போட முடியும் என்று பில்டர் சொல்லுவார். சதுரடியில் செய்யும்போது 1 அடி எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னா 1 அடிக்கு 140 ரூபாய் கேட்பார். அப்போது 1,40,000 ரூபாய் 1 அடிக்கு செலவாகும். 3 அடிக்கு மேலே நீங்கள் 2 அடி 5 அடி போட்டாலும் நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி எல்லா பிராண்டும் நல்ல கம்பெனி ஐட்டமாகவே இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கம்பெனி ஐட்டமாக போடுவார். ஸ்டீல் நல்ல ஒரு 16 mm 18 mmலேயே போடுவார். நல்ல பிராண்டட் கம்பெனியாக போடுவார். கிளாஸ் செட்டு பேரிவேரில் போடுவார். டைல்ஸு எல்லாமே கம்பெனி இருக்கும். மினிமம் நான் 40 ரூபா டைல்ஸ் தான் போடுவேன்னு சிலர் சொல்லுவார். மேல்கொண்டு 10 ரூபா ஆச்சுன்னா நீங்கள் தான் தரணும் அப்படின்னும் சில பில்டர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பேசிடணும். அப்போது உங்களுக்கு பட்ஜெட்டில் எவ்வளோலாம் வரும் அப்படின்னு வரலாம். இல்லை எனக்கு அந்த பேசிக்லேயே வேணும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்லேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். என்ன தான் பில்டரு தெரிஞ்சவர், எங்கள் சொந்தக்காரு, எங்கள் நண்பர் அப்படின்னாலும் நீங்கள் ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் வீட்டை ஆரம்பிக்கணும். இதுதான் நன்மை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.